காமராஜர் ஐயா பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்துள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர், துணை முதல்வர், அரசு என்ஜினியரிங் கல்லூரியின் முதல்வர், துணை முதல்வர், கல்விக்குழு தலைவர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களையும் மாணவ மாணவியர்கள் அனைவரையும் விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக காமராஜர் பற்றிய மாணவர்களின் உரையை காணலாம். வணக்கம். இன்று கர்மவீர காமராஜர் ஐயாவின் பிறந்தநாளை முன்னிட்டு கர்மவீர காமராஜர் ஐயாவை பற்றி ஒரு சிறுகதை பார்ப்போம். காமராஜர் ஐயா ஒரு நாள் மேடை பேச்சு முடிச்சுட்டு கீழே இறங்கி வராரு. வரும்போது அங்குள்ள பேட்டிக்காரர்கள் எல்லாம் சூழ்ந்து, ஐயா என்னையா எப்பொழுதும் நீங்கள் வலது பக்கம் தானையா உங்கள் துண்டை போட்டிருப்பீங்க, இன்னைக்கு என்னையா இடது பக்கம் போட்டிருக்கீங்க என்று கேட்கும்போது ஐயா உடனே சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லையா, இதுக்கு ஏதோ காரணம் இருக்குது, நான் தெரிஞ்சுக்கொள்ளே ஆகணும் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா, இதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னோடனே, ஐயா என் சட்டை கிழிஞ்சிருக்குதப்பா, அதான் என் துண்டை போட்டு மறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்கே உள்ள காமராஜர் ஐயா கிளம்புனோடனே அங்கே உள்ள நாட்டு மக்கள் எல்லாம் உடனே கண் கலங்கி நிற்கிறாங்க. தான் சட்டை கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னுட்டு நம்ம நாட்டு மக்களுக்காக உழைக்க நினைக்கிறாரே, இவர் தானையா உண்மையான தலைவர் அப்படின்ட்டு. ரெண்டாவது நிகழ்வு என்னன்னா, ஐயா ஒரு நாள் மேடை பேச்சில் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேட்டிக்காரர் ஒருவர் எந்திரிச்சு சொல்றாரு, ஐயா கல்வி மற்றும் கல்லூரிகளை பற்றி நீங்கள் என்னையா நினைக்கிறீர்கள் அப்படின்னோடனே ஐயா சற்று நேரம் அமைதியாக இருந்தார். அமைதியாகிவிட்டு 10 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கணும், 20 பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கணும், 30 ஐடிஐ காலேஜுகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஐயா நீங்கள் சொன்னதுக்கும் நான் கேட்டதுக்கும் பதில் தெரியலையா, நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு. ஐயா சொல்கிறாரு, 10 இன்ஜினியரிங் காலேஜ் எதுக்கு இருக்கணும்னா 10 இன்ஜினியரிங் காலேஜ் தான் தலைமை தாங்குவாங்க, அவங்களுக்கு கீழே வேலை பார்க்க 20 பாலிடெக்னிக்லேருந்து வர வேலையாட்கள் இருக்கணும், அவங்களுக்கு கீழேருந்து வரத்துக்கு 30 பேர் தேவைப்படும், அவங்க தான் ஐடிஐ காலேஜ்லேருந்து வருவாங்க. இவங்க எல்லாம் ஒத்துமையாக ஒன்றா வேலை செஞ்சாங்கன்னா நம்ம நாடு எங்கேயோ போயிடும் அப்படின்றாரு. மூணாவது நிகழ்வு என்னன்னா, 1975 நம்ம நாட்டுக்கே பெரிய இழப்பு. என்ன இழப்புனா காமராஜர் ஐயாவோட இறப்பு. காமராஜர் ஐயா இறந்து ஒரு சில வாரம் கழிச்சு சென்னை கார்பரேஷன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வராங்க. வந்து ஐயா இறந்தாரல்லம்மா, ஐயாவோட வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு. வாங்க அப்படின்றாங்க. வந்தோடனே ஐயாவுக்கு வீட்டில் வெளில நிற்கிற கார் வண்டி தானா இல்லை நிறையா இருக்கா? அது கவர்மெண்ட் கொடுத்த கார் ஐயா அப்படின்றாங்க. ஐயாவுக்கு இது ஒரு வீடு வண்டி தானா இல்லை எக்கச்சக்கமாக வீடு இருக்கா அப்படின்னே, ஐயா இது ஐயாவோட வீடு இல்லை, இது அவர் தாய் மாமாவோட வீடு அப்படின்றாங்க. உடனே ஐயா சும்மா ரொக்கமாக எவ்வளோ பணம் வச்சுருப்பாங்கன்னு கேட்டாங்க. ஐயா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஐயா, ஐயா எப்பொழுது பணம் செலவுக்கு கேட்டாலும் எங்களுக்கு அந்த அலமாரியிலேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னாங்க. நான் அந்த அலமாரியை திறந்து பார்க்கணுமே, கிடைக்குமா அப்படின்னு. சாவி இந்த தரேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி கொடுக்குறாங்க. அதை திறந்து பார்த்தோன்னே அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரே வியந்து போகிறாரு. ஏன்னா ஐயா வச்சிருந்தது 2 கதிரு சட்டை, 2 கதிரு வேட்டி, 157 ரூபா பணம் வண்டி வச்சுட்டு தான் மரணத்தை எதிர்பார்க்காம நம்ம நாட்டு மக்களுக்காக உழைச்சிருக்காரு. ஆனா காமராஜர் ஐயா விரும்பியது 2 பேர் தான், ஒன்று நாட்டை, இன்னொன்று நாட்டு மக்களை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தனக்கென வாழாது பிறருக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த ஏழை பங்காளனை பற்றி நான் தெரிந்த விஷயத்தை இங்கு உங்களிடம் கூற உள்ளேன். சுயநலம் அகற்றிட இல்லற வாழ்வை துறந்த துறவி இவர். தன் தாய்நாட்டிற்காக தன் தாயே பிரிந்து வாழ்ந்த தியாகி இவர். காலா காந்தி என்றால் கருப்பு காந்தி என்று வட இந்திய மக்களாலும் புகழ்ந்து பேசப்பட்ட இமயமும் இவர்தான். தனக்கென்று தனியொரு வாழ்க்கை வாராது பிறர்க்கென வாழ்ந்த பெருந்தகையும் இவர்தான். படிக்காத மேதை என்று அனைவராலும் பேசப்பட்ட புகழப்பட்ட ஒரே மேதையும் இவர்தான். காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவர் எந்த சூழலை கொண்டு வந்தார்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் படித்து தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் அவரோட பணி நிமித்தமாக காரில் போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது ஜங்ஷன் வந்துடுது, ரயில்வே ஸ்டேஷன். இப்படி வரதுனால அங்கே கேட் போட்டுடுறாங்க. போட்டதும் அங்கே அவரோட காரை கிராஸ் பண்ணி ஒரு 5-6 பசங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு போகிறாங்க. அது பார்த்ததும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தம் அடைச்சிட்டாரு. அதுலேருந்து ஒரு பையனை கூப்பிட்டு, ஏன்ப்பா நீங்களாம் பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் பள்ளிக்கூடம் போனால் எங்களுக்கு யார் சோறு போடுவா அப்படின்னு அந்த பையன் காமராஜரை பார்த்து கேட்குறான். அந்த பையன் கேட்டதும் ரொம்ப வருத்தம் அடைஞ்சு காரை எடுத்துட்டாங்க.
போயிட்டுருக்காரு. கோட்டைக்குள்ளே போனதும் அவரோட நிதி அமைச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி மதிய உணவு திட்டம் போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட நிதி இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவரோட நிதி அமைச்சர் சொல்கிறாரு, அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நிதி இருக்காதுங்கய்யா. ஆனால் காமராஜர் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பிள்ளைங்களை பிச்சை எடுத்தாவது படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா, இந்த ஊரில் வசதி வாய்ப்பாக உள்ளவங்கிட்ட போய் நம்ம நிதி கேட்போம், அதில் வர நிதியை வச்சு நம்ம மதிய உணவு திட்டம் போடலாம். அப்படி போட்டால் பிள்ளைங்க பள்ளிக்கூடமும் வருவாங்க, அதே சமயம் படிக்கவும் ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1956ஆம் ஆண்டு 17ஆம் நாள் துவக்கி வைத்த அந்த மதிய உணவு திட்டம் தான் இன்றளவும் தமிழ்நாடு முழுவதும் அமல்பட்டு வருகிறது. இன்னைக்கு வரைக்கும் பல பள்ளி குழந்தைகளோட கனவுக்கும் எதிர்காலத்திற்கும் அடித்தளமாக அமைச்சிருக்காரு. எல்லாரும் காமராஜரை கர்ம வீரர், படிக்காத மேதை, காலாகாந்தி அப்படின்னு நிறைய பேரில் சொல்லுவாங்க. ஆனால் நான் காமராஜர் ஐயாவை மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவேன். அது ஏன்னா 20,000 வருஷமாக எத்தனையோ கோவில்கள் கட்டியிருக்காங்க, எத்தனையோ குளங்கள் வெட்டியிருக்காங்க. ஒரு கோயிலுக்கும் குளம் வெட்டினதுக்கும் வரலாறு இருக்குது. ஆனால் இத்தனை வருஷமாக இந்த மன்னர் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாரு அப்படின்னு எந்த ஒரு வரலாறையும் கிடையாது. அதனால தான் நான் காமராஜர் ஐயாவை மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் 2 முக்கியமான விஷயம் கண்டிப்பாக சொல்லணும். காமராஜர் மகத்தான சாதனை செஞ்சது என்னன்னா, 1970 செப்டம்பர் 16 அன்று சேலத்தில் இரும்பு உருக்காலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. அடுத்தது என்னன்னா, நெய்வேலியில் 1956ஆம் ஆண்டு நிலக்கரி அனல் மின் ஆலயம், அதுக்கும் அவர் தான் திறந்து வச்சார். காமராஜரை நான் தாயாக பார்த்தேன், தந்தையாக பார்த்தேன், தெய்வமாகவும் பார்த்தேன், அதன் பிறகு நான் தலைவனாக பார்த்தேன் என்று வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்க காமராஜரே. கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்க காமராஜரே. இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான். கண்ணுல கண்டா மதியானம் சோத்தத்தான் மரபும் தின்னதில்லை. மதியானம் சோத்தத்தான் மரபும் தின்னதில்லை. கலர் கலரா மிதமாக கிடைக்குது சோறு, கலர் கலரா மிதமாக கிடைக்குது. சிறுடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்லை. சிறுடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்லை. சீருட தந்து புத்தகம் தந்து செருப்பும் தந்தாங்க ஐயா. சீருட தந்து புத்தகம் தந்து செருப்பும் தந்தாங்க. புத்தகத்தோட ஜாமென்றி புதுசு திட்டங்களா. புத்தகத்தோட ஜாமென்றி புதுசு திட்டங்களா. என் மனசு குளிர இன்னும் உங்களைத்தான் நினைக்கிறேன். என் மனசு குளிர இன்னும் உங்களைத்தான் நினைக்கிறேன். கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்க காமராஜரே. இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ இருந்த காலத்துல நான் பிறக்க கூடாதா? நீ இருந்த காலத்துல நான் பிறக்க கூடாதா? நினைச்சு ஏங்கி அழுகிறேன். அதை நினைச்சு ஏங்கி அழுகிறேன். ஆளு மட்டும் உயரம் இல்ல, ஆளுமையும் உயரம்தான். ஆளு மட்டும் உயரம் இல்ல, ஆளுமையும் உயரம்தான். அந்த கருப்பான தங்கத்துக்கு கதிர்வேட்டி 2 தான். அந்த கருப்பான தங்கத்துக்கு கதிர்வேட்டி 2 தான். புத்தக சுமைய தூக்குனான் சுமையனுக்கு சுகமையா. புத்தக சுமைய தூக்குனான் சுமையனுக்கு சுகமையா. நல்லறிவு நாங்க பெறவே
என்ன சுமையை நீ தூக்குனியோ நல்லறிவு நல்ல பெறவே என்ன சுமையை நீ தூக்குனியோ கண்ணுல கண்டா கண்ணீர் வருது கருமவீரரே எங்க காமராஜரே இங்கே நானும் ஏழதாம் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏழதாம் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதைச்ச விததாய் காலம் விழுதாய் இருக்கிறோம் நீ விதைச்ச விததாய் காலம் விழுதாய் இருக்கிறோம். Good morning to all. Today is a Kamarajar birthday. He was a great leader and kingmaker. Kumarasamy Kamaraj, popularly known as Kamaraj. Kamaraj had been dropped out of school early and he had a little form of education. He was responsible for the free Sattunavu scheme, which a result of the school education and growth lecturer led to increase in 10 years. In Kamaraj order to the students are don't walk like themselves. He was open the school from every 3 kilometers and he ordered to distribute a free uniform. He widely known as Kalvi Tandai, father of education. Kamaraj developed our state agriculture and many resource projects and increased the water source and land source. He built a 13 dams, Mettur Dam, Papanasam Dam, Manimutari dams, so many dams. Neyveli Liquor Corporation and Hindu photo films. He developed our state and last great leader of Tamil Nadu. Thank you for our principal, vice principal and our HOD and all the staff members. Once again, thank you. இன்று பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள். தன்னலமற்ற மண்டலம் காத்த தலைவன், பொதுவாழ்வில் நேர்மை, தனிவாழ்வில் தூய்மை, வார்த்தைகளில் வாய்மை, இவை மூன்றும் உள்ள மனிதனை உருவாக்குங்கள். முடியாவிட்டால் நீங்களே அப்படி உருவாக்குங்கள். இந்த மூன்று மேலான பங்குகளின் ஒட்டுமொத்த கலவையில் தான் ஒரு கருத்த மனிதன் நம்மில் உதித்தெழுந்தான். அந்த மனிதனுக்கு காலம் தந்த பெயர்தான் காமராஜர். கால வெள்ளத்தில் கரைந்து காணாமல் போகும் நன்றி உள்ள கடைசி தமிழனும் மறக்கக்கூடாத அரசியல் மகரிஷி. நல்ல மனிதர்களை காண்பதை அரிதான இம்மண்ணில் தெய்வ குணங்களோடு உலா வந்த திருமகன். கல்லாமையே வேறறுக்கவும் இல்லாமையே இல்லாமல் ஒழிக்கவும் நாடு முழுவதும் நன்றி உள்ள நாயகன். நாடு முழுவதும் வேள்வி நடத்திய நாயகன். வாழ்வில் சகல விதமான இன்பங்களையும் ஒன்று விடாமல் அனுபவிக்க துடிக்கும் அதிகார வெறி பிடித்த அரசியல்வாதிகள் இடையில் சகலத்தையும் சமுதாய நலனுக்காகவே அர்ப்பணித்த மகத்தான மனிதன். தமிழ் நிலத்தில் 9 வருடங்கள் சிறப்பான உயரிய ஆட்சியை தந்த சிறந்த தலைமகன். அறியாமை இருட்டில் கிடந்த இளம் பிள்ளைகளின் இதயத்தில் கல்வி வெளிச்சத்தை இலவசமாக பாய்ச்சிய கருணை வல்லல். ஆறுகளின் முதுகில் மேல் அணைகளை எழுப்பி தொழில் வல்லத்தில் தமிழகத்தில் இந்தியாவிலே 2வது மாநிலமாக மாற்றிய அற்புதமான ஆட்சி தலைவன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அண்ணலாயிரம் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுந்திருக்கிறார் என்ற பாரதி என்ற பாடலுக்கு ஏற்ப காமராஜர் வாழ்க்கையில் நேரடி அனுபவத்தின் மூலம் தனக்கு கிடைக்காத கல்வி உலகத்திற்கு கிடைத்திட வேண்டும் என்று தவிப்பு மூலமாக 300 மக்கள் வாழும் சிற்றூரில் தொடக்கப்பள்ளியை நிறுவுதல், 2000 மக்கள் வாழும் பேரூரில் நடுநிலை பள்ளியை நிறுவுதல், 5000 மக்கள் வாழும் சிறிய நகரங்களில் உயர்நிலை பள்ளியை நிறுவுதல். அது மட்டும் இல்லாமல் 14,000 பள்ளியினை புதிதாக கட்டி சிறப்பித்தவர் காமராஜர். 4600 தொடக்க பள்ளிகளில் மத்திய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து 14 லட்சம் மாணவர்கள் பசியார வழிவகை செய்து இந்தியாவில் யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்து முடித்தவர். இன்று விவசாயத்திற்கு உயிர் நாடியாக விளங்கும் கீழ்பவானி, மணிமுத்தாறு, காவிரி டெல்டா, ஆரணி ஆறு, புள்ளம்பாடி, நெய்யாறு, வைகை, சாத்தனூர், அமராவதி, கிருஷ்ணகிரி, பரப்பிக்குளம், மேட்டூர் கால்வாய் திட்டம் என்று அவர் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கால்வாய் தான் முக்கியமாக உள்ளது. மேலும் நெய்வேலி நீலகிரி கச்சா எண்ணெய் தொழிற்சாலை, ஆவடி டேங்க் தொழிற்சாலை, மேட்டூர் காகித ஆலை, கிண்டி அறுவை சிகிச்சை தொழிற்சாலை, ICF ரயில்பேட்டை தொழிற்சாலை, அம்பத்தூர், எண்ணூர், கிண்டி தொழிற்பேட்டை போன்ற புதிய தொழில் அமைப்புகளுக்கு வழிவகை செய்தார். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் வாழ்ந்த காலத்தில் நாம் இல்லை என்றாலும் அவர் நமக்காக விற்று சென்றவற்றை இன்றாலும் நாம் பயன்படுத்தி வருகிறோம் என்று மிக பெருமையாக உள்ளது. இன்றைய தினம் அவர் பிறந்த தினம் என்பதை நினைவு கூறும் அவர் கொள்கைப்படி நடப்போம் என்று சபதம் எடுப்போம். எனக்கு வாய்ப்பளித்த முதல்வர், துணை முதல்வர், துறை தலைவர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். One of the leaders who remain in our heart even today is Karmaveer Kamarajar.
was a selfless leader who worked tirelessly for achievement of Tamil Nadu. Mamanidan explained how a man should live and how should do politics. Kamaraj was the supreme leader. Kamaraj was born on 15 July 1903 in Virudhunagar. His parents were Kumaraswamy Nadar and Sivagami Ammal. Kamaraj lost his father at young age. After losing his father, Kamaraj worked his uncle's shop to make ends meet. While working, he used to read newspaper and listen to the leader's speeches. Then, due to the partition, he joined the Congress party as a volunteer. His interest in politics and partisan made him take charges as the president and of the Congress committee in 1940. He participated like non-cooperation movement, Salt Satyagraha and the August Revolution of 1942. Karmaveer Kamaraj was a volunteer in politics, won the election held in 1954 to 1960 and became the chief minister and took responsibility. He was the chief minister of Tamil Nadu for 9 years to increase agriculture in the country. He set up many reservoir projects and increased water resource and land resource. He established various industries. Finally, he awarded with India's highest civilian honor, the Bharat Ratna Award. Thank you. For our principal and vice principal and our HOD and all staff members, once again thank you.